சாதாரணமாக ஒரு 1 லிட்டர் நெய் ஒரு திரியில முடிய வேண்டிய பிரச்சனையை இவ்வளவு சட்டத்தை மீறி நீதிமன்ற உத்தரவுகளை துச்சமென மதிக்க தவறி இந்த அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு, கலெக்டருக்கும் கமிஷனருக்கும் இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்ததுதான் என்னுடைய கேள்வி. இந்து சமய அறநிலையத்தில் அதுக்கான ரைட்ஸுக்கு, அதுக்கான உரிமைக்கு போராடுறதை விட்டுட்டு மலையில தர்கா இருக்கு அதனால தீபம் ஏற்ற முடியாதுங்கிறான். சூப்பர் முஸ்லீம் கவர்மெண்ட் சார், இது சூப்பர் முஸ்லீம் கவர்மெண்ட். சரி, எங்கட அனுமதி மறுத்தீங்க இல்ல. இப்ப 5 நாளைக்கு முன்னாடி சந்தன கூடுன்னு ஒண்ணு கூடு, ஒரு உருசு, அந்த விழாவுக்கு 30 பேரை மலையில நள்ளிரவுல நடுராத்திரி 10-11 மணிக்கு கொடியேற்றுறதுக்கு அனுமதிக்குதுன்னா இது எந்த சட்டத்துல இடம் இருக்கு? அப்ப உங்க நோக்கம் என்ன? கார்த்திகை தீபமா கைது பண்ணு, சந்தன கூடுவா அலோ பண்ணு, இதுதான் உங்களுக்கு இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க இடம் தான், அதுக்காக தூண் இருக்க இடத்துல எல்லாம் தீபம் ஏற்ற முடியாது. நம்ம போடுற, நீங்களும் நானும் உண்டியல் போடுறத காசுல சம்பளம் வாங்கக்கூடிய நபர், இந்த வழக்குக்கு வாதிடுற நபர், முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதனால 2 பொண்டாட்டி இருக்குங்கிறதுக்காக நாங்க 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். இது எவ்வளவு பெரிய திமிரு, எவ்வளவு பெரிய வரம்பு மீறிய பேச்சு. அப்ப உனக்கு கடவுள் 2 பொண்டாட்டிக்காரன், கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, நீ என்னத்துக்கு கோயில வச்சிருக்க? HRC என் சாமி பிடிக்காது, என் வழிபாடு பிடிக்காது, என் மதம் பிடிக்காது, வாழ்க்கை முறை பிடிக்காது, ஆனா காசு மட்டும் வேணும்னா நீ உண்டியலோடு பிறந்த உடன்பிறப்பு தானே. அப்ப இந்துக்களுடைய உரிமையை, இந்துக்களுடைய வழிபாட்டு சுதந்திரத்தை நீ மதிக்க மாட்டேன், மிதிப்பேன்னு சொன்னா இது எதுக்குடா அந்த அரசு? சுடுகாடு தரையில இருக்குமா மலையில இருக்குமா? ஒருத்த மலையில செத்துப்புட்டான்னு சொல்லிட்டு 10-15 இடத்துல நீங்க ஆக்கிரமிச்சு அங்க அடக்கமாக இருக்கான்னா அந்த கந்தனுடைய மலையை, முருகனுடைய மலையை, கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய சுடுகாடா அது? முருகன் மலையா முஸ்லிம்களுடைய அடக்கத்தலமா? மேலிருந்து போக நெல்லித்தோப்புட்டு தர்காவுக்கு போகக்கூடிய பாதை யாருக்கானதான்? முஸ்லிம்களுக்கானதான். ஆனா ஒட்டுமொத்தமா கீழே இருந்து மேலே போறதில்ல, அங்க வரைக்கும் நாங்க அனுமதிக்கிறோம் இந்துக்கள். அப்ப நாங்க அந்த வழியை மறைச்சுக்கிட்டா முஸ்லீமுக்கு வாதிடுறதுக்கு வக்ஃப் இருக்கான், அப்புறம் தனியா இருக்கான். ஆனா இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்துல வாதிடுது அவனுக்கு சப்போர்ட்டா. அப்ப இந்துக்களுக்கு யாரும் பேசலையே. அவர் ஒரு குரல் பதிவுன்னு இருக்கிறார். இந்த நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றுவாங்க நான் நம்பினேன். திருவண்ணாமலை மாதிரி அங்க எரியும் நான் நம்பினேன், பார்த்தேன், இல்லை. அதனால இந்த அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தாதனால நான் என்னையவே நான் தீபமா திரியாக்கி எரிச்சுக்கிறேன். குழந்தை கொல்லிக்கொடம் முடிச்சு மனைவி தாலி அறுத்து அவள் அப்பா அம்மா அழுத கோலங்கள், அந்த மயானத்தில் இருந்த காட்சிகள், அந்த இழப்பு என்பது இந்த வரலாற்றில் பெரிய குறிப்பு. அந்த குடும்பத்தை பேசுகிறான்னா விமர்சிக்கக்கூடியவர்களை நான் கருவின் குற்றமாக பார்க்குறேன். அவர்கள் பிறப்பிலே நான் சந்தேகிக்கிறேன். இங்கே திராவிட மாடல் மதவெறிக்கு ஒருவன் தன்னை மாய்த்திருக்கிறான். இவன் பூர்ணச்சந்திரன், பெயர் என்னமோ சந்திரன் குளுமை, ஆனால் எரிந்தது என்னமோ சூரியன் அக்கினி. திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றுவது அவனுக்கான அந்த உயிர் தியாகத்திற்கான பெரும் காணிக்கையா இருக்கும். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணுன்ற வழக்கில் மனுதாரராக இருக்கக்கூடிய நம்ம ராம ரவிக்குமார் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ எல்லாமே சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பாராளுமன்றத்திலிருந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சு, ஓகேங்களா, இந்துக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சிதைக்கிற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணலான்னா கூட நீங்களே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, இது இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்துக்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் அரசாங்கத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு. எதனால் இந்த அளவுக்கு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? ஏற்றவே கூடாதுன்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எதனால், என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இல்லை, பொதுவாக நம்ம திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு மன்றத்துக்கு நாங்கள் போனோம். இது எனக்கான உரிமை மட்டுமல்ல, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த கோவில் நிர்வாகத்தோட உரிமை. இப்போது 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவில், திருப்பரங்குன்ற மலை, அது குறித்தான வழக்குகள் நடந்திருக்கு. கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மலையில் போய் பிரியாணி சாப்பிட போனார் நம்ம இந்தியா கூட்டணி நவாஸ்கனி, ராமநாதபுரம் MP. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது நாடே தெரியும். இவங்க உடனே கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க, இது 144 போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்பவும் போன முறையும் 144 போட்டாங்க. சிக்கந்தர் அவுலியா தர்காவுக்கு செல்லும் வழின்னு சொன்னாங்க. மேலே கந்தூரி திருவிழாவிற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்தது.
அதன் பின்னர் நீதிமன்றம் ஒட்டுமொத்தமான மலையும் திருப்பரங்குன்ற மலைன்னு தான் அழைக்கணும், இது சிக்கந்தர் மலைன்னு அழைக்கக்கூடாது, மேலே பலியிடக்கூடிய பழக்கம் இல்லைன்னு சொல்லி உத்தரவும் கொடுத்துருச்சு. நம்மளும் அது குறித்து ஏற்கனவே பல நேர்காணலும் சொல்லியிருக்கிறோம். இப்போ நாம் போட்ட வழக்கு திருப்பரங்குன்ற மலை வழக்கு எப்போ போட்டது சார்? ஆக்சுவலாக இந்த தீபத்துக்கு முன்னாடி, தீபத்துக்கு ரீசெண்டாக போட்டது. ஆக்சுவலி 97 ஒரு ஆர்டர் இருக்கு. 1997 ஒரு மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்னன்னா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுடைய காம்பவுண்ட் வால்லேருந்து 15 மீட்டர்ஸ் தாண்டி எங்கே வேணாலும் தீபம் ஏற்றலாம், இதை கோவில் நிர்வாகம் செய்யணும். இல்லாத பட்சத்தில் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் எந்த தனிநபர் விளக்கேற்றுறதுக்கான விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது உத்தரவு இருக்குது. 97 கொடுத்த உத்தரவை நம்ம அமல்படுத்த சொல்கிறேன், நினைவூட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் மனு அனுப்புகிறோம், இந்த மாதிரி இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றணும்னு சொன்ன உடனே கோவில் நிர்வாகத்துலேருந்து எனக்கு என்ன பதில் அனுப்புகிறாங்க, நாங்கள் வழக்கம் போல் ஏற்றிக்கிட்டு இருக்கோம், வழக்கம் போல் ஏற்றக்கூடிய ஏற்றுவோன்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிட்டாங்க. பதில் அனுப்புறது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் அங்கே போய் மரக்கட்டையை வச்சு தடுப்பு அமைக்கிறாங்க, தடுப்பு கட்டுறாங்க கட்டை. அப்போ கோர்ட்டில் கூட கேட்டாங்க, மனுதாரர் இப்படி குறிப்பிடலை அப்படி குறிப்பிடலைன்னு சொல்லி. நான் தான் எதுவும் குறிப்பிடலைல்ல, குறிப்பிடாத பொழுது நீங்கள் எதுக்கு அந்த தூணில் போய் மரக்கட்டையை கட்டுறீங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது அதுதான் தீபம் ஏற்ற வேண்டிய கல்லுன்னு, புரியுது தானே? அப்போ வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்தது. அப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போன பொழுது இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு நீதியரசர் கேட்குறாங்க. கவர்மெண்ட் சைடில் கேட்குறாங்க, இன்னும் மலுப்பெல்லாம் பதில். வழக்கம் போல் நம்ம திராவிட மாடல் எப்படி கீழே விழுந்தாலும் ஹே ஹே அப்படின்ட்டு போகல, அது மாதிரி சொல்கிறாங்க. கோயில் நிர்வாகத்தில் கேட்குறாங்க யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்களும் ஒன்றும் பதில் சொல்லலை. அப்போ திரும்ப அரசு தரப்பில் பெட்டிஷனர் நீங்கள் தீபம் ஏற்ற விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஏற்றணுங்கிறது விருப்பம் நீதிமன்ற உத்தரவுப்படி, ஆனால் கோவில் நிர்வாகம் ஏற்றணுங்கிறத எங்களுடைய முன்னுரிமையாக சொல்கிறேன், ப்ரிஃபரன்ஸு நாங்கள் தான். சப்போஸ் கோவில் நிர்வாகம் ஏற்றினா நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலான்னு கேட்டாங்க. நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, நோ அப்ஜெக்ஷன் லார்ட்ஷிப் நாங்கள் சொல்லிட்டோம். கோவில் நிர்வாகம் ஏற்றணும், இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு ஏற்றுறதுக்கான பெர்மிஷன் வித் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அப்புறம் பதில் மனு தாக்கலுக்கான சூழலை கோர்ட்டில் ஹெச்ஆர்என்சி அண்ட் கவர்மெண்ட்ஸு சொன்னபோது, இல்லை தேவையற்ற ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்ன பொழுது நீதியரசர் கேட்டார், யார் பிரச்சனை பண்ணுறது, யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் கேட்டாங்க. அதுக்கு பதில் எதுவும் அவங்க சொல்லலை. இல்லை இது எலெக்ஷனை மையப்படுத்தி இவங்க இந்த வழக்கு தொடுக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது நீதியரசர் கேட்டாங்க. அப்படின்னு சொன்னால் ராஜகோபாலன் இந்து முன்னணி தலைவர், அவர் 90 காலத்துலேருந்து போராடிட்டு இருக்காரு, அவர் மர்டர் நடந்தது அதை பற்றி பேசுவோமா அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ அது எலெக்ஷன் பர்பஸ்க்கு நீங்கள் சொல்லுவீங்களா, வழக்கிற்கு சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி நீதியரசர் கண்டிச்சுறாங்க. பின்னர் பதில் மனு போடுறாங்க. வழக்கு இப்போ தர்கா கமிட்டி, அரசு தரப்பு எல்லாமே பல தரப்பாரும் தங்களுடைய வாதங்களை வைக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்குறாங்க. கோர்ட்டில் அரசு துறை அறநிலையத்துறை என்ன பதில் சொல்கிறாங்க, இது நாங்கள் ஏற்றுனதே இல்லை, இது இல்லாத ஒரு கஸ்டமரி அந்த வழிபாட்டு உரிமையை பேசுகிறாங்கன்னா பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை உதாரணம் ஒரு அதிகாரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசு ஒரு செக்குலர் அரசு, மதசார்பற்ற அரசு, கோவிலை மட்டும் நீங்கள் வச்சுருக்கதே உங்களுக்கான சட்ட விரோதம். நீங்கள் வர செலவு பார்க்குறோமா, கணக்கு பார்க்குறோமா, லாபம் நட்டாமல் பார்க்குறோமா, நிலம் போல சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போகிற வேலை தான் உங்கள் டியூட்டி. உங்கள் டியூட்டி அதை விட்டுவிட்டு தீபம் ஏற்றாதுன்னு சொல்லி சட்டத்தில் எங்கேயுமே சொல்லலை. சரி, இருந்தாலும் அவங்க நம்ம மதித்து போனோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுறது எங்களுக்கான உரிமைன்னு சொல்லும்போது, அப்போ எல்லாமே பிரமாணம் சொன்னாங்க. தர்கா தரப்பில் வந்தாங்க, அவங்க ஒன்றும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை. அப்போ நம்ம சொன்னோம், இந்த மாதிரி 2015 நினைக்கிறேன், 15-16 ஒரு பீஸ் டாக் இருக்குது. 2005 ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ தர்கா தரப்பில் ஆஜரானவங்களுமே சொன்னாங்க, இந்த தீபம் ஏற்றுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்ன வாதமெல்லாம் 1923 காலத்துலேருந்து சொல்கிறாங்க. ராமையர், பிரிவியூ கவுன்சில், ஜஸ்டிஸு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்தான வழக்கெல்லாம் குறிப்பிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கோவிலுக்கான ஒட்டுமொத்த மலையும் கோவிலுக்கானது. நான் நேற்று ஒரு ஆவணம் இருக்குது, அதை நான் 2 நாள் கழிச்சு அதை வெளியிடுறேன். இந்த ஒட்டுமொத்த மலையும் கோவிலுக்கானது. அதில் 15 மீட்டர் தள்ளி ஏற்றணுங்கிறதா நம்முடைய ப்ரேயர்.
மேலே தர்காவில். ஆனால் அரசு என்ன சொல்லுது, இது உச்சி பிள்ளையாரில் நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. உச்சி பிள்ளையாருங்கிற இடத்துல பிள்ளையாரே கிடையாது. இன்றைக்கி அந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குது, அதில் அனுமார் வந்து கையை தூக்குன மாதிரி இருக்குது, அங்கே சில குறிப்புகள்லாம் இருக்குது, நாயக்கர் காலத்தை தூண். இவங்க தர்காங்கிற வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உண்மையான இஸ்லாம் மதம் தர்கா வழிபாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஷிர்க்குன்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஷிர்க்குனா மூட நம்பிக்கை. அதாவது அல்லாஹ்வுக்கு இணையாக யாதும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏக இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இறை தத்துவம் தான் தௌஹீத் அப்படிம்பாங்க. ஒரு இறை தத்துவம் தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முருகன் மாதிரி இவர், பிள்ளையார் மாதிரி இவர், சிவன் மாதிரி இவர், நம்ம ஒப்புமை சொல்கிறோம்ல, அந்த லைக் தட் இவருக்கு இணையாகன்னு அங்கே இணை வைக்கக்கூடிய கருத்தே இஸ்லாத்தில் கிடையாது. நம்ம இந்து மதத்தில் நிறைய வழிபாட்டு சுதந்திரம் இருக்குது. அவங்க மதத்தில் அந்த மத கோட்பாடு என்ன சொல்றதுன்னா ஒரு இறை தத்துவம் தான், அது அல்லாஹ் தான், அல்லாஹ்வுக்கு இணையாக எதுவும் கிடையாது. பெற்ற தாயோ தகப்பனோ உறவுகளோ மனைவியோ பிள்ளைகளோ எதுவும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கிடையாது. ரைட், அதை நான் மதிக்கிறேன். ஏன்னா குரானே சொல்லுது, லக்கும் தீனுக்கு வலிய தீன் அப்படின்னு சொல்லுது. அதாவது அவரவர் மார்க்கம் அவரவருக்கு. அதே குரான் தான் சொல்லுது திருமறையில், நம்முடைய வழிபாட்டு தலங்களாக பிற மத வழிபாட்டாளர்களுடைய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு குரான் சொல்லுது. அதுவும் அந்த அவர் நம்பக்கூடிய அந்த திருமறை சொல்லுது, குரான் சொல்லுது. இப்படியெல்லாம் நிறைய அந்த மதங்கள் சொன்னாலும் கூட மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா எதிர்ப்பு தெரிவிக்கலை. நம்ம பிரேயர் என்ன, 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றுறோம். ரைட், அதை ஏற்றிட்டு போங்க, அது ஏற்றுறது என்ன பிரச்சனை அப்படின்னு வாதிடுன்ற பொழுது நீதியரசர் இரு தரப்பார் விஷயங்களை கேட்டுட்டு அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. உத்தரவு டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவு போட்டாச்சு, மலை உச்சியில் தீபம் ஏற்றணும். 1ஆம் தேதி உத்தரவு போட்ட பிறகு டிசம்பர் 1 உத்தரவு ஆகுது. 2ஆம் தேதி காலையில் நாங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய சந்நிதியில் தீர்ப்பு நகலை வச்சாச்சு. இந்த வழக்கிற்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்கள் வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் ஐயா, திரு எம்ஆர் வெங்கடேஷ் ஐயா மூத்த வழக்கறிஞர், திரு வள்ளியப்பன் ஐயா போன்ற சகோதரர்கள் மற்றும் இந்த வழக்கில் மற்ற சகோதர இந்துக்கள் இணைத்து கொண்டார்கள். அந்த வழக்கறிஞர் பெருமக்களை நான் நன்றி சொல்லிக்கிறேன். 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தவுடனே 2ஆம் தேதி காலையில் அந்த தீர்ப்பு நகலை சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் முருகன்கிட்ட போய் எங்கள் சத்துக்கு எங்கள் கடமையை செஞ்சுட்டோம், இதுக்கு மேற்கொண்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு, எங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்புன்னு சொல்லி டோட்டலாக சரண்டர் ஆகிட்டோம். யார்கிட்ட, எங்கள் ஐயா முருகன்கிட்ட. தீர்ப்பு நகல் அவர்கிட்ட வச்சு எடுத்து வழிபாடு முடிச்சுட்டு கோவில் நிர்வாக அலுவலகத்துக்கு வந்து இந்த தீர்ப்பு நகலும் ஒரு கடிதமும் வச்சு கொடுக்குறேன். வித் அக்னாலஜ்மெண்ட், ஒப்புகை வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு, இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கன்னு சொல்லியாச்சு. அவங்களும் வாங்கிட்டேன், ரிசீவ்டு காப்பி. 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் மதியம் 12 மணி சுமாருக்கு ஒரு 10 லிட்டர் நெய், 20 லிட்டர் துணி, கற்பூரம், மங்கள பொருட்கள்லாம் வச்சு தீபம் ஏற்றுறதுக்கான. ஏன்னா பொருள் வாங்க காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளால எப்படின்னா ஒரு கற்பூரம் வாங்கினா கூட ஒரு டோனர் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. காசு இருக்காது, சேகர் பாபா ஐயா துறையில் வந்து காசு இருக்காது. அப்போ இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். மதியம் 2 மணி வரைக்கும் இந்த தீபம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் ஏற்றுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் நினைவூட்டியாச்சு, பொருளும் வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ செயல்படுத்த வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் பொறுப்பு யாருக்கு, உங்களுக்கு தானே இருக்குது. இப்போ நீங்கள் அதிகாரினா உங்களுக்கு இருக்குது. கோயிலை வாங்கிட்டு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதனால் நாங்கள் கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம். 3ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு எங்கள் வழக்கு எடுக்கப்பட்டது. எடுத்த பின்னர் வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்போ மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவில் அதிகாரி, கலெக்டர், கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து ஆஜராகணும். ஏன்னா அந்த உத்தரவை எக்ஸிக்யூட்டிவ் பண்ண வேண்டிய பொறுப்பு, பெர்மிஷன் கொடுத்தாச்சு, அதுக்கான பாதுகாப்பு அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு கலெக்டருக்கும் கமிஷனர் மதுரைக்கும் கொடுக்குறாரு. அவங்க ஆஜராகலை, 5 மணிக்கு ஆஜராகலை. அப்போ நம்ம வழக்கு விசாரிக்க வருவது அரசு தரப்பில், கோவில் தரப்பில் சொல்கிறாங்க, இல்லை இப்போ நீங்கள் இந்த கண்டெம்ப்டை எடுக்க முடியாது, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. 6 மணிக்குள்ளே டைம் இருக்குல்ல, தீபம் ஏற்றலைன்னாத்த நீங்கள் விசாரிக்கணும், இப்போ இந்த வழக்கை எடுக்கக்கூடாது நாங்கள். அப்படிங்களான்னு சொல்லிட்டு நீதியரசர் மாண்பமே என்ன சொன்னாங்கன்னா, 6:05 இந்த வழக்கு எடுக்கிறேன் நாங்கள். 6:10 விசாரிக்க ஆரம்பித்தாங்க. தீபம் ஏற்றுட்டிங்களா? ஏற்றிட்டோம். எங்கே ஏற்றுனீங்க? உச்சி பிள்ளையார்கிட்ட அப்படின்னாங்க. உத்தரவில் குறிப்பிட்ட மாதிரி ஏற்றுனீங்களா? உச்சி பிள்ளையாரில் ஏற்றணும். அதாவது இல்லைன்னு வார்த்தை வரல. இது பண்ணியா, தப்பு பண்ணலையா, இப்போ அரிசி இருக்கான்னா இல்லைங்க துவரம் பருப்பு இருக்குது, அரிசி இருக்கா துவரம் பருப்புங்கிற கதையை அரசு கோயில் நிர்வாகம் சொல்லிச்சு.
அப்போ நீதியரசர் வந்து இந்த கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ப்ளஸ் இந்த பெட்டிஷனர் உட்பட 10 பேர் மலைக்கு போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போலீஸையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. நாங்கள் உத்தரவு வாங்கிட்டு நேராக மலைக்கு போகிறோம். கிட்டத்தட்ட அங்கே போகிறது ஒரு 7 ஆகிப்போச்சு. ஏன்னா கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே பக்தர்கள் கார்த்திகை தீபம் இப்போ 4:30க்கு தீபம் ஏற்றலாம் உத்தரவு போட்டோடனே ஒன்றாந்தே உத்தரவு போட்டாங்க. அங்கே மக்கள்லாம் சரி தீபம் ஏற்றுவாங்க தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி காத்து கிடக்குறாங்க. பெரும் கூட்டம் அங்கங்கே முருகா கந்தா கோவிந்தான்னு பாடிக்கிட்டு இருக்கு, கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்கு. மக்கள் வருவது இயற்கை தானே. அப்போது வர்றாங்க, எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியாது. நாங்கள் கோர்ட்லேருந்து நேரம் வரோம், பெட்டிஷன் உட்பட நாங்கள் 10 பேர், அந்த சகோதரர் அவங்களும் வந்தாங்க. நாங்கள் போய் கோயில் அந்த பழனியாண்டவர் படிக்கட்டுக்கிட்ட போய் நின்ட்டோம். அங்கே பெருங்கூட்டமாக இருக்குது. கமிஷனரு, இவங்க டிசி, அப்புறம் போலீஸ் அதிகாரிலாம், அப்புறம் பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எஸ்பிக்கெல்லாம் வந்து நின்னாங்க. நாங்கள் போய் கோர்ட்டு உத்தரவுப்படி போகிறோம். கமிஷனர் போலீஸ் மதுரை மிஸ்டர் லோகநாதன் எங்களை மறுக்கிறார். உங்களை அனுமதிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்குறோம். இல்லை கலெக்டர் 144 ஆர்டர் போட்டார், 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க சட்டவிரோதம். ஏன்னா விழா காலம் அன்னைக்கு தேரோட்டம் நடக்குது. கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு மனிதர், ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவர் வந்து உத்தரவு போடுறதுக்கு ரைட்ஸ் அதிகாரமே கிடையாது அவருடைய. ஏன்னா ஹைகோர்ட்டை விட அவர் ஒன்றும் பெரிய நபர் கிடையாது. இன்னும் விதி மீறி பண்ணுறார். அப்போ நாங்கள் கொடுக்குறோம். இதில் கலெக்டருடைய ஜஸ்டிஸுடைய மாண்பமை ஹைகோர்ட் ஜட்ஜுடைய கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறார் மிஸ்டர் லோகநாதன், கமிஷனர் மதுரை. சார் கோர்ட்லேருந்து வர்றோம், இவ்வளோ அதெல்லாம் இருக்கட்டுங்க, கையெழுத்து இருக்கான்னு பூரா ரொம்ப ரூல்ஸ் பார்க்குறவங்க. அப்புறம் இந்த காவல் பாதுகாப்பு வந்தாங்கல்ல, மத்திய சிஎஸ்ஐ மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அவங்களை கேட்குறாரு அந்த கமாண்டன்ட், வேர் இஸ் யுவர் கமாண்டன்ட் அப்படிங்கிறாரு. அவங்க 67 பேர் வந்திருக்காங்க. கமாண்டன்ட் உட்பட எல்லாரும் வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. உடனே கமாண்டன்ட் அலோவ் பண்ண முடியாது. சார் கோர்ட்டுடைய ஆர்டர் நீங்கள் ஒபே பண்ணணும், சட்டத்தில் வந்து நீங்கள் அதிகாரி, அதை ஒபே பண்ணணும்னு அவங்க சொன்னபோது நோ ஐ வில் நாட் பெர்மிட் அவர் சொன்ன வார்த்தை. நான் எந்த எதிர்வினையும் நான் பார்த்துப்பேன். கலெக்டர் 144 போட்டார். கலெக்டர் 144 போட்டதே சட்டவிரோதம் நம்ம சொல்கிறோம். அப்போ இவ்வளோ மத்திய பாதுகாப்போட வந்திருக்காங்க. அவங்க மீறி போனாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுவேன்னு சொல்லி அதிகாரத்தில் உச்சத்தில் திரு கமிஷனர் லோகநாதன் சொல்கிறார். நாங்கள் சட்டத்தை என்றைக்கும் மதிப்போம், சட்டத்தை மீறக்கூடிய ஆட்கள் கிடையாது. அப்போ எங்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் மிஸ்டர் அருண் சாமிநாதன் சார் உள்ளிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. என்னெல்லாம் அவங்க சட்டத்தை மீறுறாங்க, முழுக்க பயாஸ்டாக ஒரு சார்பு நிலையாக இந்துக்களுக்கு விரோதமாக நடத்தணுங்கிறத அவங்களுடைய எண்ணமாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சட்டத்தை மீறலை. நாங்கள் கற்பூரம் கொளுத்தி முருகா இந்த மலையில் வந்து எங்களை மலையத்தை அனுமதிக்க மறுக்கிறாங்க, நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பதிவு பண்ணிட்டு வந்தோம். அப்பொழுதுமே நாங்கள் மீறலையே, காவல்துறையிலே மீறலை. எந்த விதமான சட்டவிரோதமாக தவறான வார்த்தைகளோ தவறான செய்கைகளோ நம்ம சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளினோடு நாங்கள் நடத்த வந்துட்டோம். கோர்ட்டுக்கு போய் நாங்கள் திரும்ப எங்களுக்கு திக்கற்றவருக்கு தெய்வம் தான் தோணை. ஒன்று இந்த கோயில் உரிமை, இல்லைன்னா நாங்கள் வந்து நீதி கோயில் சட்டத்தின் கோவிலாக இருக்குது, நீதிமன்றத்தை அடுத்த நாள் நாடுறோம். திரும்ப வீடியோ கான்ஃபரன்ஸில் வரணும்னு நீதியரசர் சொல்கிறாரு. முதல் நாள் வரல இந்த மனிதர். அடுத்த நாள் வந்துட்டு இல்லை நாங்கள் வந்து அப்படி பண்ணலை இப்படி பண்ணலன்னு சொல்லி சால்ஜாப்புக்காரன்னு சொல்கிறாரு. திரும்ப அடுத்த நாள் டிசம்பர் 5 நினைக்கிறேன் அந்த தேதியில், ஏன்னா முதல் நாள் பால தீபம், அதுக்கு அடுத்த நாள் தீபம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தீபம் ஏற்றலாம், சாஸ்திரத்தில் இருக்குது, பஞ்சாங்க குறிப்பெல்லாம் சொல்லியாச்சு. கமிஷனர் மதுரை இருக்கணும், பெட்டிஷனர் உட்பட பாதுகாப்பு கொடுத்து மலைக்கு போகணுங்கிறாரு. அதுக்கு முதல் நாள் நாங்கள் அப்பீலுக்கு போயிட்டோங்கிறாங்க. எந்த அப்பீலுக்கும் போகலை, நான் அப்பீல் நம்பரும் சொல்லலை. போலீஸ் பொய்யா சொன்னாங்க. சரி 5ஆம் தேதி திரும்ப போகிறோம், டிசம்பர் 5ஆம் தேதி நாங்கள் போகிறோம். அப்பவும் எங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி அலோவ் பண்ணலை. கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை மிஸ்டர் லோகநாதன் அந்த ஸ்பாட்டுக்கே வரல, நியர்பையாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டார், ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து இப்போ நீங்கள் தான் கமிஷனர் லோகநாதன்னா நீங்கள் ஸ்பாட்டில் இருந்து எங்களை கூட்டி போகணும்ல, அதனால் தம்பி அனுப்பிச்சி விட்றீங்க. டெப்டி கமிஷனர் மிஸ்டர் இனிகோ திவ்யன்னு ஒரு மனிதரை அனுப்பி நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, எங்களுக்கு சட்டத்தில் இடம் இல்லையா, நாங்கள் அப்பீல் போகக்கூடாதா, நாங்கள் எல்லோண்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்பொழுதும் அமைதியாற்றி திரும்பி வந்தோம். அதுக்கடையில் அவங்க டபுள் பெஞ்சுக்கு போனாங்க. அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு, வாத பிரதிவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. எங்களுடைய கேள்வி என்னென்னா, சாதாரணமாக ஒரு 1 லிட்டர் நெய் ஒரு திரியில் முடிய வேண்டிய பிரச்சனையை இவ்வளவு சட்டத்தை மீறி
நீதிமன்ற உத்தரவுகளை துச்சமென மதிக்க தவறி இந்த அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு, கலெக்டருக்கும் கமிஷனருக்கும் இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்ததுதான் என்னுடைய கேள்வி. நீங்க கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணுன்னு சொல்றீங்கல்ல, அதை அமல்படுத்துங்க. நீங்க நீதியை விமர்சனம் பண்ணுங்க, நீதியை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க கூடாது. இங்க ஒரு மனிதர் நீதி கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவரை கண்ணா அப்படின்னான்னு பேசுறீங்க, அது முழுக்க தவறு. இந்த நிலையில் தான் எங்களுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்காத நபர் கூட சிரிச்சிருவான், அவ்வளவு காரணம் சொல்றாங்க. இந்து சமய அறநிலையத்தில் அதுக்கான ரைட்ஸுக்கு, அதுக்கான உரிமைக்கு போராடுறதை விட்டுட்டு மலையில தர்கா இருக்கு அதனால தீபம் ஏற்ற முடியாதுங்கிறாங்க. சூப்பர் முஸ்லீம் கவர்மெண்ட் சார், இது சூப்பர் முஸ்லீம் கவர்மெண்ட். தர்கா தரப்ப அவன் எதிர்ப்புகளை, மலை உச்சியில் இருக்கக்கூடியதுல தீபம் ஏற்றினா எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? எப்படி வரும்? இப்ப ஏற்கனவே ஆடுகோழி பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை தூண்டி விட்டது யாரு? உங்க திமுக ஆளு யாரு? நவாஸ் கனி. அப்புறம் அந்த சமத் அப்துல்லாவா, ஒரு மரக்காணத்துக்காரர், நம்ம துவர்முச்சி எம்எல்ஏவா இருக்கிறார், அவர் தான் முஸ்லீம் போய் இப்போ இவங்க தான் தூண்டி விடுறாங்க. ஆட்சியர் ஒரு சார்பாக பேசுகிறாங்க, கோர்ட்டு சொல்லிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனையிலுமே தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் தான் இந்த பிரச்சனையை தூண்டி விடுது. எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். நாங்கள்லாம் மாப்பிள்ளை மச்சனையா, அண்ணன் தம்பியா, தொப்புள் கொடி உறவியா, எங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கிற எத்தனை சாமியில் ஒரு சாமி சேர்த்து நாங்கள் கும்பிட்டு போயிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க இந்த இணக்கத்தை விரும்பாத இந்து விரோத அரசாக இது இருக்கு. இது தவறு இல்லை. சரி, எங்களை அனுமதி மறுத்தீங்கல்ல. இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி அங்கே மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் சந்தன கூடுன்னு ஒன்று கூடு, ஒரு உருசு, அந்த விழாவுக்கு கொடி ஏற்றுறதுக்கு எங்கள் சட்டவிரோதமாக நம்மளோட கோவிலுடைய தலைவருச்சமாக இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு எங்களை அனுமதி மறுத்த காவல்துறை 10 பேர் போகிறோன்னு கேட்டோம், முடியாது. நாங்கள் 5 பேர் போகிறோன்னு கேட்டோம், முடியாது. நாங்கள் 3 பேர் கேட்டோம், ஒரு நபர் கேட்டு முடியாதுன்னு சொன்ன இந்த அரசு, காவல்துறை நிர்வாகம் 30 பேரை மலையில் நள்ளிரவில் நடுராத்திரி 10-11 மணிக்கு கொடியேற்றுறதுக்கு அனுமதிக்குதுன்னா இது எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? கார்த்திகை தீபமா கைது பண்ணு, சந்தன கூடுவா அலோவ் பண்ணு, இதுதான் உங்களுக்கு இருக்கு. இந்துக்களுடைய எரிச்சலுக்கு அரைச்ச சந்தனம் பூச முடியாத இந்த இந்து விரோத அரசு சிறுபான்மை வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகம் போடுகிறது, ஒரு சார்பு நிலை எடுக்கிறது, சட்டத்தை மீதுகிறது. நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் சார். ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. நாங்கள் 2 நபர் பெஞ்சில் எங்கள் வாதங்கள்லாம் நிறைவுற்று கோர்ட் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 9/1/2026 வருது. அதில் எங்கள் கருத்துக்கள் நாங்கள் சொல்லுவோம் சார். இப்போ கேஸ் எந்த நிலையில் நிற்குது சார்? என்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது? தீபம் ஏற்றணும் ஏற்றக்கூடாது எந்த மாதிரி சொல்ல போகிறாங்க? நாங்கள் எங்கள் தரப்புக்கான வாதங்கள், அனைத்து ஆவணங்கள், இப்போது மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த டபுள் பெஞ்சில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பீங்களா, வேறு கம்பெனிக்கு விசுவாசம்? கம்பெனி தான். அதானே ஒரு நன்றி உணர்வோடு ஒரு சம்பளம் பெறக்கூடிய ஒருத்தனுக்கான அழகு அதுதான். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அப்படி இல்லை. ஜோதின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் பழைய ஜெயலலிதா கேஸில் எம்பியாக இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தபோது. அப்புறம் கலைஞர் ஐயா கட்சியில் போய் சேர்ந்தார். இப்போ திமுக ஆதரவில் திரும்ப அரசு வழக்கறிஞராக ஆஜரானார். அவர் சொல்கிறாருங்க, இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆஜராகிட்டு, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க இடம் தான், அதுக்காக தூண் இருக்க இடத்துலலாம் தீபம் ஏற்ற முடியாது. யார்? நம்ம போடுற, நீங்களும் நானும் உண்டியல் போடுறத காசில் சம்பளம் வாங்கக்கூடிய நபர், இந்த வழக்குக்கு வாதிடுற நபர். அதாவது பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் சொல்கிறாரு, லார்ட்ஷிப், முருகனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அது வள்ளி, அப்புறம் ஆஃப்டர் தெய்வனை, அப்புறம் வள்ளின்னு ஏதோ வாதத்தை சொன்னார். அதனால் 2 பொண்டாட்டி இருக்குங்கிறதுக்காக நாங்கள் 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி வார்த்தை சொன்னார். இது எவ்வளோ பெரிய திமிரு, எவ்வளோ பெரிய வரம்பு மீறிய பேச்சு. ஏன் கோயில் காசில் இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உண்டியலுக்கான பணத்தில் நீங்கள் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஆள், இந்து சமய அறநிலையத்துறை முருகக்கடவுளுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தி பேசுதுன்னா இது இந்த அரசு நல்ல அரசா? நான் கேட்குறேன். ஒருவேளை அவருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம்,
ஏன்னா அவங்களுடைய தலைவர்கள், கொள்கை வழி தலைவர்களுக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை அந்த வீடு இந்த வீடுன்னு நினைப்பு வந்திருக்கலாம். இவங்களுக்கு கோர்ட்டுக்கு வந்தாலும் பொண்டாட்டியை பற்றி தான் கவலை. எத்தனை பொண்டாட்டி, யார் வச்சிருக்கிறா? ஏண்டா அவன் தலைவன்ட்டு தான் பார்ப்பீங்க, கடவுள்கிட்டையுமா பார்ப்பீங்க? தவறு இல்லையா அது? இப்போ இதே பிற மத கடவுள் குறித்து அந்த மதம் அனுமதிக்குமா? அல்லாஹ் சாமி குறித்து, தர்கா குறித்து அந்த மதம் அனுமதிக்குமா? இயேசு சாமி குறித்து எதாவது அனுமதிக்குமா? நம்ம யாரையும் விமர்சிக்கலையே. ஆனால் இந்து மதத்தை மட்டும் உங்களை டார்கெட் பண்ணி விமர்சிக்கிறாங்கன்னா அப்போ இந்த அளவுக்கான அவங்களுக்கு நெஞ்சு அழுத்தம், யார் என்ன செஞ்சிருவாங்கிற நினைப்பு தானே. உண்மையா இல்லையா சார்? கொஞ்சமாவது நன்றி உணர்வோடு இருக்க வேணாமா? நம்ம சாமியை நம்ப வேணாமா? நம்ம அப்போ உனக்கு கடவுள் 2 பொண்டாட்டிக்காரன், கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, நீ என்னத்துக்கு கோயிலை வச்சிருக்க? HRLC என் சாமி பிடிக்காது, என் வழிபாடு பிடிக்காது, என் மதம் பிடிக்காது, வாழ்க்கை முறை பிடிக்காது, ஆனால் காசு மட்டும் வேணும்னா நீ உண்டியலோடு பிறந்த உடன்பிறப்பு தானே. நீ உண்டியல் காவலனா கோயில் காவலனா சொல்லு. இப்போ வழக்கு விசாரணைக்கு வந்தது, வழக்கில் இப்படி சொல்கிறாங்க. பல தவறான வாதங்கள். இப்போ நாங்கள் வந்து இப்போ தூண்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இருக்காங்க, இந்த நம்ம தூத்துக்குடி MP திமுக இருக்காங்கல்ல, எங்கள் அக்கா கனிமொழி. அவங்க பெரிய இந்த சர்வேக்கல் ஆராய்ச்சியாளர். பழைய சர்வேக்கல்ல எங்கெல்லாம் இருக்குன்னு போய் சர்வே பண்ணவங்க. எந்த சர்வேக்கல்ல எப்படி இருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கும், எவ்வளோ ஆழம் இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவங்க. யார்? இந்த கனிமொழி MP. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய கல் சர்வே கல் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. அடுத்த நாள் எல்லாம் இந்த திமுக ஊபிஸ் 200 ஊபிஸ், ஐயோ அக்காவே சொல்லிட்டாங்க, சர்வேக்கல் ஆராய்ச்சியாளர் அக்காவே கனிமொழி சொல்லிச்சு, எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஆகலாம், எவ்வளோ சைஸு எல்லாமே அக்கா சொல்லிருச்சுன்னு சொன்னால் எல்லாம் சர்வேக்கல்னு உருட்டுனானுவோம். ஏன்னா பெரிய ஆராய்ச்சியாளர், சர்வேக்கல் ஆராய்ச்சியாளர் அக்கா கனிமொழி சொல்லிட்டாங்கன்னு. சரிடா இதனடா காலக்கொடுமைன்னு நாங்கள் நினச்சி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வர்றாரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர். அது சர்வேக்கல் இல்லைங்க, அப்புறம் அது கிரானைட்டு கல்லுனாரு. அவர் போட்டார் ஒரு போட்டு, ஏன்னா அவர் வாங்குற காசுக்கு எதிர்ட்டுக்கு சொல்லணும்ல. கிரானைட்டுனாலே கல், அது புரியும், நம்மளுக்கு அடிப்படை புரிதல் இருக்குது. அந்த மலையே கிரானைட்டு கல்லுனா சரி. முதல் அக்கா சொல்லியாச்சு சர்வே, முதல் நாள் அக்கா வழி, அப்புறம் அடுத்த நாள் வழக்கறிஞர். 3ஆவது நாள் உருட்டுனானுவங்க, பெரும் உருட்டு. எங்கள் ஜோதி மிஸ்டர் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, நோ அது சர்வே கல்லாம் சொல்ல முடியாதுன்னு. அடுத்த நாள் கிரானைட்டு கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது சமணர்கள் நைட்டு ஸ்டடிக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு லைட்டு எல்லாம் அப்போ கிடையாதுல்ல, சோலார் லைட்டு இந்த பவர் லைட்லாம் கிடையாதுல்ல, அதனால் அவங்க படிக்கிறதுக்காக அந்த இது கல்லில் வந்து தீபம் போட்டாங்கன்ட்டு. என்ன போட்டாங்க? தீபம் போட்டிருக்காங்க. சரி, முதல் நாள் சர்வே கல், அடுத்த நாள் கிரானைட்டு கல், 3ஆவது நாள் சமணர்களுடைய தீபம் போட்டாங்க. அப்போ தீபம் போட்டாங்கிறத ஒத்துக்கிட்டான் இந்த அரசு, அப்படி தான் ஒத்துக்கிருச்சு. பரவாயில்ல சார், நாளைக்கு என்ன சொல்லிருப்பாங்க, நாளைக்கு அடுத்த நாள் போய் தான் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இருந்தோம். இந்த அரசு மாற்றி மாற்றி பேசி சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிருச்சு சார். அன்னைக்கு பெட்டிஷன் உட்பட 10 பேரை அனுமதிச்சு போய் தீபம் ஏற்றிட்டு வா சாமின்னா, சத்தம் இல்லாமல் போயிட்டு முருகனுக்காரவரா கந்தனுக்காரவரா அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றிட்டு நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்திட்டு வந்திருப்போம். இவங்க அனுமதிக்காமல் கிட்டத்தட்ட எத்தனை கோடி செலவழிச்சிருக்காங்கன்னு தெரியலைங்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு. இப்போ நாங்கள் இந்த ரிட் அப்பீல் போனது இல்லைங்க சார், கலெக்டர் 3 அப்பீல் போகிறாரு, கமிஷனர் 3 அப்பீல் போகிறாரு, அப்புறம் DC போகிறாரு, அப்புறம் பலதரப்பட்டார். கிட்டத்தட்ட 25-30 பேர் இந்த வழக்கில் உள்ளே வர்றாங்க. எப்படி ஒரு கல் அது தீபம் ஏற்றலாமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஒட்டுமொத்த மலையுமே முருகனுக்கு சொந்தம், தர்காவுக்கு முந்தையது இந்த கோவில் இருக்குது. அப்போ இருக்குங்கிற விஷயம் தெரியுதானே. அவர் சொல்கிறாங்க 100 வருஷமாக நாங்கள் ஏற்றலை. யார் சொல்கிறது? இந்த 2 பொண்டாட்டி ஆராய்ச்சியாளர். இப்போ ஜோதி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றலைன்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஏற்றிருக்கேன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி HRLC இருந்துச்சா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்தீங்களா? 100 வருஷத்துக்கு இல்லாத வளமே கூடாதுன்னு சொன்னால் 100 வருஷத்துக்கு முன்னாடி HRLC இல்லையே. இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம்ல. நாங்கள் வாத பிரதிவாதங்கள் வைக்கல, அது கடந்து போகிறோம். ஏன்னா எங்களுக்கான உரிமையை கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இவங்க அவ்வளோ அநியாயமாக அக்கிரமமாக முஸ்லீம்களை தாஜா பண்ணக்கூடிய சூப்பர் முஸ்லீமாக இந்த அரசும் அறநிலைத்துறையும் நடந்துச்சு. என்ன சொல்கிறாங்க? ஏன் மலையில் தீபம் ஏற்ற சொல்ல விட்டுட்டு இல்லை, தர்கா இருக்குது, தர்காவில் வந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றணும்னா அங்கே இதாயிரும், மத பதட்டம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வருது? அதான் சார், நீதியரசர் போனார் கண்ணையா, போய் தர்காவுக்கு போகிற பாதை வேற, இது ஒரு வலது பக்கம் போகுது.
அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட 63-70 மீட்டர் நடுப்புற சின்ன உள்ள பள்ளத்தாக்கு மாதிரி கிடக்கு. நாங்கள் ஒட்டுமொத்தமான அந்த பெரிய ட்ரோன் கேமராவுக்கான வச்சு படமெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. 2000 அடி உயரத்தில் இருக்கிற மலையில் போய் தீபம் எத்தனை எங்கிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? சரி, இப்போ நாங்கள் இந்துக்கள் எவ்வளோ சகிப்புத்தன்மை ஆட்கள் பாருங்க சார். எங்களை தீபம் ஏற்ற அனுமதிக்கல. இன்னைக்கு பேசுகிற இந்த நேரம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்குது. இந்த அரசு சந்தனக்கூடு திருவிழாவுக்கு அனுமதிச்சிருச்சு கொடியேற்றுறதுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு ஒரு சில தலைவர்லாம் போய் நாங்கள் எங்களுக்கு உரிமை இல்லைன்னு கேட்டாங்க. இந்த அரசு இந்துக்களுக்கு நல்லது செய்யலை. பலருடைய எதிர்ப்புக்கு பிறகு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல அனுமதி அப்படின்னாங்க. அது அனுமதியே இல்லை. ஏன் அவன் அனுமதிச்சான் அப்படின்னா, சந்தனக்கூடு திருவிழாவுக்கு கொடியேற்றியாச்சு. அப்போ முஸ்லீமை அலோவ் பண்ணி ஆகணும். அலோவ் பண்ணமா இல்லையா? அப்போ அவனை மட்டும் அலோவ் பண்ணுவேன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல. அதனால இந்துக்களே நீங்களும் போனால் போது போங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு. ஏன் இன்னைக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சந்தனக்கூடு திருவிழாவிற்கு கொடியேற்றிய பிறகு அனுமதித்த இந்த அரசு ஏன் முன்ன அனுமதிக்கல? அப்போ யாருக்கான அரசா இருக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜாலியாக போகிறான், பாதுகாப்போடு போகிறான், போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் சார். அது முஸ்லீம் தரப்பாரு, தர்கா தரப்பாரு, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணீங்கன்னு அந்த டிஎஸ்பி அம்மாவை சொல்கிறான். வீடியோ ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ நீங்கள் சட்டம் வந்து அடுத்தடுத்து இப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க, இவர் ராமரவிக்குமார் பெட்டிஷன் வெளியூர்காரரு. நான் வெளியூர்காரன், நான் மதுரைக்காரன், 45 கிலோமீட்டர் என் ஊர். என்ன திருப்பரங்குன்றம் ஊருக்காரருக்கு மட்டும் முருகன் சொந்தம் இல்லை. திமுக காரமாக சொன்னான். அந்த தளபதினு ஒரு எம்எல்ஏ எல்லாம் சொன்னாப்ல, அவர் வெளியூர்காரர், நான் உள்ளூர்லேயே இருக்கிறேன். இப்போ மலையை சுற்றி தினசரி போராட்டம் நடக்குது. மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்களே. நீ முஸ்லீம் தர்காவுக்கு போய் கொடியேற்றத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்குன்னா என்ன கார்த்திகை தீபம் ஏற்ற விடுறான்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லையும் போராடிட்டு இருக்காங்களே. அவங்கள போல என்ன பண்ணீங்க? இந்த அரசை கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க. அப்போ இந்துக்களுடைய உரிமையை, இந்துக்களுடைய வழிபாட்டு சுதந்திரத்தை நீ மதிக்க மாட்டேன், மிதிப்பேன்னு சொன்னால் இது எதுக்குடா அந்த அரசு அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய பக்தர்கள் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் இன்றளவுக்கு சட்டத்தை கட்டுப்பட்டுருக்கோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம், சட்டம் எங்களுக்கு தீர்வு கொடுக்கும், சட்டம் தீர்வு கொடுக்கும் நாங்கள் சொல்கிறோம். அதனால் தீர்ப்புக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நபராக நாங்கள் இருக்கிறோம். சார், அடுத்தா பார்த்தோம்னா இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை வந்து வக்போர்டுக்கு சொந்தமானதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி சார் அவங்க கோர்ட்லேயே போய் வந்து அந்த மாதிரி வாதத்தெல்லாம் வைக்க முடியும்? சார், உண்மை ஊர் சுற்றுறதுக்கு முன்னாடி போய் பல கிலோமீட்டர் சுற்றுறோம் அப்படிமாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும் சார், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பான்னு சொல்லி. அந்த மலை நமக்கானது, இந்துக்களுக்கானது. திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட புராணங்களில் பாடக்கூடிய மலை அது. மலையே சிவலிங்கம். அந்த மலையை வந்து மலையில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக எந்த அனுமதியும் இல்லாமல் இவங்க கட்டுமானம்னு கட்டி ஆக்கிரமிச்சுட்டு தர்கான்னு வச்சுக்கிட்டீங்களே, அது குறித்தே எங்களை ஆய்வு செய்யணும். அது மட்டுமல்லாது அந்த மலையில் பல இடத்துல சும்மா திட்டு மாதிரி கட்டி அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமார்கள், அவுலியாக்கள், சஹீதுகள் புதைக்கப்பட்டாருன்னு ஒரு பொய்க்கதை ஊற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ எந்த ஊர்லயாவது சுடுகாடு தரையில் இருக்குமா மலையில் இருக்குமா? தரையில் தானே இருக்கும். ஒருத்தர் மலையில் செத்துப்புட்டான்னு சொல்லிட்டு 10-15 இடத்துல நீங்கள் ஆக்கிரமிச்சு அங்கே அடக்கமாகிருக்கான்னா அந்த கந்தனுடைய மலையை, முருகனுடைய மலையை, கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய சுடுகாடா அது? கந்தர் மலையா கபர்ஸ்தானா? முருகன் மலையா முஸ்லிம்களுடைய அடக்கத்தலமா? ஒருத்தன் தான்டா செத்தான்னு சொன்னீங்க. சிக்கந்தருங்கிற அவுளியா இங்கே கோரிப்பாளத்தில் அடக்கமாக இருக்கிறதா அரசாங்கத்தினுடைய வரலாற்று குறிப்பு இருக்கு. அப்போ ஒரே ஆள் எத்தனை இடத்துல அடக்கமாவாங்க சொல்லுங்க? எத்தனை இடத்துல அடக்கமாவாங்க? அது ஆய்வுக்கு உட்படுத்தணும் தானே. நாயக்கர் காலங்களில் நடந்த போர்கள், பாண்டியர் காலத்திய போர்கள் எல்லாம் குறிப்புகள் இருக்கு. 1800 சொச்சங்களில் ஒரு சில ஆவணங்கள் இருக்கு. 1913, 15, 30 காலத்தில் ஒரு ஆவணங்கள் இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கத்தான் போகிறோம், அம்பலப்படுத்துவோம். நீங்கள் மலையில் இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு பகுதி ப்ளஸ் ஏதோ 30 சென்ட் அளவீடு தான் உங்களுக்கு சொந்தம். கீழே இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதில் சொல்கிறாங்க சார், நாங்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் பாருங்கள், மேலேருந்து போகக்கூடிய நெல்லித்தோப்புட்டு தர்காவுக்கு போகக்கூடிய பாதை யாருக்கானதான்? முஸ்லீம்களுக்கானதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக கீழே இருந்து மேலே போகிற அங்கே வரைக்கும் நாங்கள் அனுமதிக்கிறோமே இந்துக்கள். அப்போ நாங்கள் அந்த வழியை மறைச்சிக்கிட்டா இப்போ மத நல்லிணக்கம், மத சார்பற்ற தன்மை, எல்லாரும் இணக்கமாக இருக்கணுங்கிற தத்துவம் யாருக்கு பொருந்தும்? உங்களுக்கும் பொருந்தணும், எங்களுக்கும் பொருந்தணும். சண்டை போடக்கூடாதுன்னா நீயும் சண்டை போடக்கூடாது, நானும் சண்டை போடக்கூடாது, அதான பொது. ஆனால் ஏன் இல்லை உன் பணம் நம்ம பணம், ஏன் பணம் ஏன் பணம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிறான் சார்.
தர்காவுக்கு போகக்கூடிய பாதை முஸ்லீம்களுக்கு சொந்தம், நீங்க இந்துக்கள் வரக்கூடாது. ஆனா இந்துக்கள் போற பழனி ஆண்டவருடைய பாதை வந்து எல்லாருக்கும் சொந்தம். இது என்னங்கடா? இது அவன் இழிச்சாருல இந்துக்களு. நாங்க எல்லாரையும் அனுமதிச்சோம்னா, சகிப்புத்தன்மையோட இருந்தோம்னா எங்களுக்கு வந்து இழிச்சுவாத்தனம் பண்ணுவீங்க. ஏமா அந்த சோனகிரியா இந்துக்கள்? நோ. சட்டம்னா எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும். மூக்க பிடிச்ச வாயை திறப்போம். நீ 10வது மாடியில் இருக்கலாம் சார், ஆனா கிரவுண்ட் யாருடைய கிரவுண்டு? நீ மலை மரத்து மேல தேங்காய் இருக்கலாம், அடிமரம் யாருது? அடிமரத்தை அறுத்து விட்ட நீ என்ன பண்ணுவ? அதனால இந்த முஸ்லிம்கள் தாஜா செய்யக்கூடிய போக்குல இந்த அரசு ஆதரிக்கிறது உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காகங்கிற நிலைமையில இந்துக்களுக்கு எதிராக அவங்களே பேசாத பொழுது இவங்களுக்கு தான் மேலும் 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 பிரச்சனை உருவாக்குறாங்க. இதுல இந்த மரணமே இல்லைன்னு சொல்றாங்க சார் கம்யூனிஸ்ட்காரன். இவனுக்கு என்ன வந்து வேர்த்து வெடியுது? இந்த சூனா வெங்கடேசன் இருக்கான், ஒரு சூனா. ஐயோ ஆமா சார். அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தில் ஏற்றப்படுவது கார்த்திகை தீபம் அல்ல, அது கலவர தீபம். வாயா, ஒரு வெளியூர்காரர் நவாஸ்கனி என்ன திருப்பரங்குன்றத்தில் எந்த தெருவை? ராமரவிக்குமார மதுரை மாவட்டத்துக்காரன் முருக பக்தன் நவாஸ்கனி, அப்துல் சமது போன்ற ஆட்கள்லாம் திருப்பரங்குன்றத்தில் எந்த தெருவு சாமி? இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது முதல் காரணி சு வெங்கடேசன் எம்பி. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யோசிக்கணும். கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலையில ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் இருக்க எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னா, நாளை பண்ண ஓட்டு கட்டு வரும்போது வாங்கிய திருப்பரங்குன்ற விரோத கூட்டணியும் கேட்கணும். திராவிட மாடல் கூட்டணி, திமுக கூட்டணி, திருப்பரங்குன்ற விரோத கூட்டணி, முருகனுக்கு எதிரான கூட்டணி, தீபத்துக்கு எதிரான கூட்டணி, ஓட்டு கேட்டு வரும்போது நம்ம கேட்கணுங்க. ஏன் இதே இந்த சூனா வெங்கடேசன் இருக்கார்ல, திமுகவோடு அவர் எப்படி கூட்டணி இருக்காரு தெரியுமா? லீலாவதினு ஒரு அம்மா செத்து போனாங்க தெரியுமா மதுரையில்? கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் கொலை பண்ணது திமுக காரன். ஒரு உயிர் தியாகம் செய்திருக்காங்க கம்யூனிஸ்ட். வெக்கமே இல்லாமல் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கான்னா அவனுக்கும் மானத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதே சு வெங்கடேசன் செங்கோல் வச்ச போது என்ன பேச்சு பேசினாரு? அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்திலேயே அந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. நம்ம வேல்கோட்டமோ ஏதோ ஓட்டமெல்லாம் நடத்திருக்காருல்ல. அவர் டூரிஸ்ட் கைடு சார், அந்த கீழடி கைடு யார்? சு வெங்கடேசன். இந்துக்களுக்கு ஆதரவு என்னைக்கு அந்த மனிதன் பேச மாட்டான், இந்து விரோதமாக பேசுவான். இப்போ இவர் இந்த திருமாவளவன்லாம் எல்லாம் அனுப்போ தானே, தொன்னைக்கு வெண்ண ஆதாரம் வெண்ணைக்கு தொன்ன ஆதாரங்கிற கதையா இவங்க பேசுவாங்க. ஆனால் நாங்கள் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அவ்வளோ அநியாய பேச்சுக்கள், சட்டவிரோதமாக ஒரு சார்பு நிலை, பயாஸ்டா. நான் கேட்குறேன், இந்து சமய அறநிலையத்துறை இது மதசார்பற்ற அரசு சார். எவனையும் வச்சுக்காத, எந்த துறையும் உனக்கு எதுக்கு? முஸ்லீமுக்கு வாதிடுறதுக்கு வக்ஃப் இருக்கான், அப்புறம் தனியாக இருக்கான். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்துல வாதிடுது, அவனுக்கு சப்போர்ட்டா? அப்போ இந்துக்களுக்கு யாரும் பேசலையே. இந்து அறநிலையத்துறை பேசாத பொழுது அதற்கான உரிமையை ஏற்றுறதுக்கு ஒரு தனிநபராக, ஒரு பக்தனாக எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா சார்? இதை பேசுகிற எனக்கு மதவாதியா சார் முத்திர? எவ்வளவு பிரச்சனை பெருசுப்படுத்துறீங்க? முடிய வேண்டிய பிரச்சனையை முடிய விடாம பண்றதுக்கு யார் காரணம்? இந்த அரசு தான் காரணம். ஏற்கனவே ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல முஸ்லிம்களை தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசு பண்ணுறது அவங்க தான். இன்னைக்கு கோர்ட்டு போட்ட உத்தரவை நிறைவேற்ற விடாமல் அரசாங்கத்தை வச்சு தடுப்பதும் திமுக தான். நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே இந்த அரசு தான், அரசு தான், அரசு தான். இவங்க தான் காரணம். இந்த பூர்ணச்சந்திரன்ற ஒருத்தர் தன்னைத்தானே சூசைட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ஈவேரா சிலைக்கு முன்னாடி. எதுக்காக ஒரு தீப ஏத்தலன்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு தனி மனிதனாக இருந்தால் கூட பரவாயில்ல, குழந்தை இருக்குன்றாங்க. அந்த குழந்தையோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எதுக்கு அந்த அளவுக்கு அவர் தன்னைத்தானே வருத்திக்கிறாரு? உண்மைதான் சார். நாங்கள் அந்த டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு வாத பிரதிவாதங்கள் நிறைவுற்று கோர்ட்டுக்கு வெளியில் ஆர்டர் ரிசர்வ்னு சொன்ன பிறகு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வந்தோம். அப்போ கோர்ட்டில் நடந்த விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணோம். அப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர் சொன்னாங்க, சார் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரெஸ் மீட் முடிங்க, மதுரை சிட்டிக்குள்ளே ஒரு ஃபயர் ஆயிடுச்சுனாங்க. நாங்கள் ஏதோ ஃபயர் ஆயிடுச்சோன்னா கடகண்ணி ஏதோ எரிஞ்சிருக்கோம், ஏதோ ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டோம். எங்களுக்கு தெரியாது இந்த சகோதரர் எந்த இயக்கங்களோடு இல்லாத ஒரு மனிதன். யாரு? திரு பூர்ணச்சந்திரன். நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேங்க. அவர் ஒரு குரல் பதிவுன்னு இருக்கிறார். இந்த நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவாங்கன்னு நான் நம்பினேன். திருவண்ணாமலை மாதிரி அங்கே எரியும் நான் நம்பினேன். பார்த்தேன் இல்லை, அந்த நீதிமன்ற உத்தரவை இந்த அரசாங்கம்
அவமதிச்சிருச்சு, நடைமுறைப்படுத்தலை. திரும்பவும் 2 முறை 3 முறை இந்த அரசாங்கம் தீபம் ஏற்றும்னு நான் நம்பினேன். இது எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதனால நான் என்னையவே நான் வந்து தீபமாக திரியாக்கி எரிச்சுக்கிறேன். நான் உயிர் பிழைக்க மாட்டேன். சாரிப்பான்னு சொல்லி பிள்ளைங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் குடும்பத்தார்களுக்கும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் செய்கிறது தவறு தான். இதனால் என்னுடைய மனைவிக்கு உளவியல் டாக்டரை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுங்கள். பிள்ளைங்கள் மேலே அவ்வளோ பாசம் உள்ளவன், அப்பா அம்மாவிட்ட மன்னிப்பு கேட்டு நான் திருப்பரங்குன்ற மலையில் போய் கோயில் முன்னாடி என்னால் எரிச்சு செத்துருக்க முடியும். ஆனால் கோவிலுக்கு அதனால் தீட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு சொன்னால் இந்த பெரியாரடிக்கு முன்னாடி கடவுளுக்காக நான் உயிர் விட்டேங்கிறதுக்காக போலீஸ் பூத்தில் பூட்டிக்கிட்டு தான் உயிர் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியான மனப்பான்மையோடு ஒருத்தர் இறந்துருக்கிறான். நான் அவர் செய்த செயல் வந்து தவறு. ஒரு உயிர் போயிருக்கு. நான் ரொம்ப மனவேதனையாகி போச்சு அந்த குரல் பதிவு கேட்ட பிறகு. ஆனாலும் கூட ஒருவன் மாண்டு கொள்வதற்கு, அக்கினிக்கு தன்னை இரையாக்கி கொள்வதற்கான ஒரு மன வலிமை உங்களுக்கும் எங்களுக்கு இருக்குமான இல்லை. அந்த அடுத்த நாள் அவனுடைய மயானத்தை தத்தனேரி சுடுகாட்டுக்கு போய் அந்த பூர்ணச்சந்திரனை முகத்தை பார்த்தேன். கறிக்கு இரையாகி கறிக்கட்டியாக இருந்துச்சு. அந்த உடம்பு கருப்பாக இருந்துச்சு. நான் அன்றைக்கி அந்த குடும்பத்தார் யார்கிட்டையுமே நான் பேசலை. குழந்தை கொல்லிக்கொடை முடித்து மனைவி தாலி அறுத்து அவள் அப்பா அம்மா அழுத கோலங்கள், அந்த மயானத்தில் இருந்த காட்சிகள், அது இந்த ஜென்மம் முழுக்க எனக்கு நினைவில் இருக்கும். அவனை கொண்டு போய் அந்த மின்சார மயானத்தில் அக்கினி தேவன் ஜுவாலையாக எரியிற நேரத்தில் அவனை உடம்புல கற்பூரம் கொளுத்தி நாங்கள் அனுப்பி வச்சதில் கடைசி வரைக்கும் இருந்துட்டு வந்ததுனால சொல்கிறேன். அந்த இழப்பு என்பது இந்த வரலாற்றில் பெரிய குறிப்பு. அந்த குழந்தைங்க, அந்த குடும்பத்தார்கள், அதாவது எரிந்த விறகையே மீண்டும் எரியாக்கிட்டு வந்தது மாதிரி பாதி வெந்துதன் இந்த உடலை மீண்டும் அக்கினிக்கு தகனமாக்கி விட்டு வந்தேன். அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு, இந்த சமுதாயம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு, உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் நிச்சயம் செய்வோம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். சில பேர் அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழலையும் அவதூறாக ரொம்ப தவறுதலாக பேசுனாங்க. அந்த பூர்ணச்சந்திரனுடைய வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு சர்ச் இருக்குது, ஜெப வீடு இருக்குது. அவனுடைய வீட்டுக்கு வலதுபுறத்தில் ஒரு மசூதி இருக்குது. ஒரு அண்ணன் ராமதுரை, இன்னொரு சகோதரி, அப்பா அம்மா, குழந்தைங்க, யார்கிட்டையும் எந்த விதமான கெட்ட பேரும் கிடையாது. குடியோ மற்றதோ தவறான சேர்க்கைகளோ கிடையாது. சிவன் மீதும் முருகன் மீதும் பற்று கொண்ட ஒரு பெரும் பக்தனாக இருந்திருக்கான். அவனுடைய உணர்வுகளை சொல்றதுக்கு, உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வேற வழி அவனுக்கு தெரிஞ்ச வழி அது பட்டிருக்கு. நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை இந்த அரசும் ஆட்சித்துறையும் செயல்படுத்தியிருந்தா இது நடந்திருக்குமா? இதற்கு காரணம் யாரு? ஆட்சியரும் காவல் ஆணையரும் இந்த அரசாங்கம் தான் காரணம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை சிவநேசன் மூத்தவன், இனியன்னு இளையவன். அந்த பொண்ணு இந்துமதி, அந்த பிள்ளை அருப்புக்கோட்டைக்காரங்க. அவங்க மாமனார்ட்ட விசாரிச்சேன், என் மருமக மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிடையாது, எங்கள் குடும்பத்தை தப்பாக பேசுகிறாங்க, அவங்க தாயார் சொன்ன வார்த்தை, இவங்களாம் நல்ல பரப்புக்கு பிறந்தவங்க கிடையாது சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குடும்பத்தை பேசுகிறான்னா விமர்சிக்கக்கூடியவர்களை நான் கருவின் குற்றமாக பார்க்குறேன். அவர்கள் பிறப்பிலே நான் சந்தேகிக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் சிவநேசனை கூட ஓவியனா நல்லா படம் வரைகிறதுக்கு பெரிய கலர் பென்சில்லாம் வாங்கி கொடுத்து நம்ம கடவுள் சார்ந்தே அவனை உருவாக்கி இருக்கிறான். முருகன் படம், பிள்ளையார் படம், கார்த்திகை தீப படம். நேற்று பார்க்குறேன், அவன் அப்பா தீபம் ஏற்றுறது மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கான் அந்த பிள்ளை. நான் இந்த தருணத்தில் இந்த மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த குடும்பத்தில் அவருடைய மனைவிக்கு மத்திய அரசாங்கம் வேலை கொடுக்கணும். அந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடங்களில் படிப்புக்கான எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு செய்யணும். நீ மாநில அரசாங்கத்திட்ட வேலை கொடு, காசு கொடுன்னு சொல்லி பிச்சை கேட்க வேணும். ஒவ்வொரு இந்துவுக்கும் அந்த குடும்பத்துக்காக உதவ வேண்டிய பொறுப்பு இருக்குது கண்ணு, பொறுப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இல்லை, அது நம்ம வீடு. அந்த இழப்புக்கு, அவன் செய்த பெரும் தியாகத்திற்கு இந்த அரசு
யாராருக்க காசு கொடுக்குறீங்க சாமி? இந்து சத்தா கொடுக்கக்கூடாதா? சில நல்ல உள்ளங்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க, உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உதவி செய்யணும். நம் வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும். இவரும் இந்த தியாகம் மட்டுமல்ல. இதுக்கு முன்பு ராஜகோபால்ஜி இந்து முன்னணி தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். எங்கள் பேராசிரியர் பரமசிவம் இந்த நோக்கத்திற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டார். காளிதாஸ் என்கின்ற ஒரு மகன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவன் தன்னையுடைய இன்னும் ஈகியராக்கி இருக்கிறான். வங்கதேசத்தில் திபுச்சந்திரன் அப்படிங்கிற நபரை உயிரோடு எரிச்சாங்க வங்கதேசத்தில். அந்த மதவெறிக்கு, இங்கே திராவிட மாடல் மதவெறிக்கு ஒருவன் தன்னை மாய்த்திருக்கிறான். இவன் பூர்ணச்சந்திரன். பெயர் என்னமோ சந்திரன் குளுமை, ஆனால் எரிந்தது என்னமோ சூரியன் அக்கினி. அதனால் அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசாங்கம் வேலை கொடுக்கணும். அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு பாரத பிரதமருக்கு இருக்குது. அமித்ஷா ஐயா வீட்டுக்கு வரணும். ஆர்எஸ்எஸ் தலைவர் வீட்டுக்கு வரணும். இந்த இந்து சமுதாயத்திற்காக போராடியவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்களை இந்த சமுதாயம் கைவிடாதுங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்கணும். வரக்கூடிய ஜனவரி 2ஆம் தேதி அவருக்கான 16வது தினம். அந்த வீட்டுக்கு போகிறோம். முடிந்த அளவு எங்கள் சக்திக்கு உட்பட்டு அங்கே சில உதவிகள் செய்வோம். அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்படித்தான் நான் போட்டுப்பேன். அந்த பூர்ணச்சந்திரன் நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. விசாரித்த வரையில் மிக 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 நல்ல பையன், நல்லவன், அன்பானவன், அனைவரையும் நேசிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுடைய தியாகம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது அவனுக்கான அந்த உயிர் தியாகத்திற்கான பெரும் காணிக்கையாக இருக்கும். நிச்சயமாக நான் நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். இந்த பூர்ணச்சந்திரன் அந்த எந்த நோக்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் நான் நம்புகிறேன். இன்னமும் அந்த குடும்பத்தில் அவன் பட்ட சிரமங்கள், வார்த்தைகளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு போகலை. நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அந்த குடும்பத்துக்கு. எல்லாரும் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கியா. குடிச்சு செத்தா காசு கொடுப்பான் அந்த அரசாங்கம். கள்ளச்சாராயத்தை செத்தா காசு கொடுப்பான் அந்த அரசாங்கம். கள்ளக்காதலை செத்தா கூட காசு கொடுப்பான் அந்த அரசாங்கம். ஆனால் ஒரு சட்டத்தை நிறைவேற்றாத இந்த அரசாங்கத்திட்ட போய் நான் நீதி கேட்கறதும், நீதி எதிர்பார்க்கறதும், நிதி எதிர்பார்க்கறதும் தவறு ஏமாளதான். பாதுகாக்க வேண்டிய பொறுப்புக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதை செய்வாங்கன்னு நம்புகிறேன். தேவையெனில் பிரதமரை சந்திப்பேன். நிச்சயமாக நான் சந்திப்பேன். இந்த கோரிக்கை அவர்கிட்ட கொண்டு போவேன். பார்ப்போம். சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதில் ஊற்றுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.